माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव अधिमधुरचापकर्ता अभरिमिदां मोद भाण्डसौभाग्या अरुणा अतिशयकरुणा अभिनवगुणसुन्दरी वन्दे अभिनवकुलसुन्दरी वन्दे अभिनवगुणसुन्दरी ककाररूपा कल्याणी कल्याणगुणकारिणी कल्याणशैलनिलया कमनीया कलावती कमलाक्षी कल्मषग्नी करुणामृतसागरा कदम्बगाननावासा कदम्बकुसुमप्रिया गन्धर्वविद्या गन्धर्वजनकापाङ्गवीक्षणा कर्पूरवीडिसौरभ्या कल्लोलितकगुप्तडा कलिदोषकरा कञ्चलोक्षणा कम्रविग्रहा कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा एकाररूपा एकाक्षरी एकानैकाक्षरकृति एतद्धि इति निर्देश्य एकान्तहिताकृति एवमित्तागमा बोध्या एकभक्तिमदर्शिता एकाग्रचित्तनिध्याता एषणाधिरहिताकृता येला सुगन्धिशिरो येन कूटविनाशिनी एकभोग एकरसा एक ऐश्वर्यप्रदायिनी एकातपत्रसाम्राज्यप्रदा एकान्तपूजा एतमानप्रभा एतज्जन जगदीश्वरी एकादपत्रसाम्राज्यप्रदा एकानन्तपूजिता एतमानप्रभा एतज्जने जगदीश्वरी एकवीरादिसंसेव्या एकवीरादि संसेव्या एक प्रभवशालिनी ईकाररूपा ईचित्री ईचित्रप्रदायिनी ஏ என்கின்ற இரண்டு பீஜ மந்திரங்களை 30 நாமங்களிலே பார்த்தோம். 30 மந்திரங்களாக பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரங்களும் ஒரு பீஜத்தினுடைய 15 விவரணமாக விவரிக்கப்பட்டிருந்தது. அப்படி க ஏ என்கின்ற இரண்டு பீஜத்தினுடைய விவரணங்களை பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடிய பீஜ மந்திரம் இ க ஏ இ என்கின்ற பீஜத்தினுடைய விவரணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மரணி ஸ்மர யோனி லக்ஷ்மி க்ரீம் க்ரீம் ஸ்ரீம். இது காதி வித்தை அப்படின்னு பார்த்தோம். இந்த காதி வித்தை
ஐகீக சுகம் என்று சொல்லக்கூடிய இகப்பர ஐஸ்வர்யங்களை அளிப்பவளாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய விவரணமாக பார்த்தோம். அப்படி அம்பாள் ஈகார ரூபமாக பீஜாட்சரத்தினுடைய ஈகார பீஜமாக விளங்கி இகப்பர ஐஸ்வர்யத்தை அளிப்பவளாக இருக்கிறாள் என்பதை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பீஜம் அந்த ஈகார ரூபா என்கின்ற பீஜம். நம்ம ரமண மகரிஷியினுடைய ஸ்தோத்திரத்தில் பார்த்தோம், ஹிருஷ்டலே மன சொத்திதா கிரியா என்று. ஹிருஷ்டலே மன, ஹிருதயத்திலே நிலைத்திருந்து, மனக மனமானது, ஹிருஷ்டலே மன சொத்திதா கிரியா நிலைத்திருந்து, மனமானது ஹிருதய குகையிலே யோவேத நிகிதம் குகாயாம் பரமே ஜோமன் என்று நாம் நிறைய முறை பார்த்திருக்கோம். இப்படி நம்முடைய ஹிருதய கமலத்திலே அங்குஷ்ட மாத்திரம் புருஷமாக விளங்கி கொண்டு சொத்திதா கிரியா அங்கே நிலைத்திருந்து அத்தனை கிரியைகளுக்கும் ஆதாரமாக ராஜவர்த்திதக, ராஜா எப்படி சிம்ஹாசனத்திலே எங்கோ ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு இந்த ராஜ பரிபாலனம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல ராஜாவினுடைய நியதி, அந்த ராஜ்யம் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய நியதி வியாபித்திருக்கிறது. ஆனால் ராஜா அரண்மனையில் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதுபோல கிருஷ்டலே மனத்தினுடைய ஹிருதயத்திலே, மனது என்று சொல்வது இங்கே வியாபித்திருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. கிருஷ்டலே மன சொத்திதா கிரியா, மனதில் ஹிருதயம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகளை இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஹிருதயம் மனம் என்கின்ற இரண்டும் உபலப்தி ஸ்தானமாக, சைத்தன்ய ஸ்வரூபம் எங்கும் வியாபித்திருந்தாலும், எங்கும் நிலை பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைந்திருக்கிறது. அந்த பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதக அனந்தம் அவ்யயம் கவிகம் சமுத்திரேந்தம் விஸ்வசம்பவம் என்றெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகளினால் விவரிக்கப்பட்ட அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது அங்கெல்லாம் அறியப்படுவதில்லை. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கு பரமானந்த ஸ்வரூபமாக அங்கே கூடாபி சந்தியாக அந்தர்யாமியாகத்தான் இருக்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம். அப்போ அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நீ அறியக்கூடிய இடம் எது என்றால் ஹிருதயம். உன்னுடைய மனம் என்கின்ற மனதில் ஹிருதயத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகத்தை இங்கே மனம் என்று சொல்றார். கிருஷ்டலே மன, ஹிருதயத்திலே பிரகாசித்து கொண்டு எது போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று எந்த ஒன்று நிலைத்திருக்கிறதோ அதான் ஹிருஷ்டலே மன சொத்தித இருந்து கொண்டு கிரியா அத்துணை காரியங்களுக்கும் காரணமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அவள் தான் காதி வித்தையினுடைய ஈங் என்கின்ற பீஜமாக விளங்கி கொண்டிருப்பவள் என்று ஈகார ரூபா. சிற்ஸ்வரூபத்தினுடைய மூல வித்தை, சிற்ஸ்வரூபத்தினுடைய மூல வித்தையினுடைய மூன்றாவது அட்சரமாக விளங்குபவள் அதான் ஈகார ரூபா. கஏ இ என்கின்ற ஈகார ரூபமாக விளங்குபவள். ஈச்சித்திரையை அந்த இடத்திலே இருந்து கொண்டு எல்லா உயிரினங்களிலும்
ஹிருதய குகையிலிருந்து எல்லா உயிரினங்களிலும் வியாபித்துக் கொண்டிருப்பவள் எங்கே இருக்கிறாள் என்றால், எங்கெங்கே உயிர் என்கிறது ஹிருதயம் என்பது எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அம்பாள் உபலப்தி ஸ்தானமாக இருந்து கொண்டிருக்கிறாள். ஈசதி இஷ்டே இதி சேத் ஈசித்ரி சர்வ பிரேரிகா இத்தியர்த்தக. ஆசை வடிவாக அனைத்திலும் வியாபித்துக் கொண்டிருப்பவள். இங்க எங்கெல்லாம் உன்னுடைய மனது போகிறதோ, எப்படி போகிறது? அதன் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈர்ப்பினாலே போகிறது. அந்த ஈர்ப்பு என்பது எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறார் என்றால் அம்பாளினுடைய சொரூபமாக ஈசதி இஷ்டே இதி ஈசித்திரி, இஷ்டப்பட்டவைகளெல்லாம் வியாபித்திருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அல்லது இன்னொரு நிலையிலே சங்கரர் பார்க்கிறார், அனைத்தையும் ஆள்பவள் ஈஸ்வர சக்தியாக இருந்து கொண்டு நம்ம அடிக்கடி பார்ப்பது போல நியதி நியந்தாவாக சாட்டையில்லா ஒரு பம்பரம் போல, கையில் சாட்டை இல்லை ஆனால் பம்பரம் ஆடிக்கொண்டிருக்கிறது எப்படியோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருந்து ஆட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார். இறையாண்மையாக எப்படி நம்ம முன்னால் பார்த்தோமோ அதுபோல ஒரு ராஜாவினுடைய நியதி என்பது அந்த ராஜ்யம் முழுவதும் எப்படி வியந்திருக்கிறதோ அதுபோல இறையாண்மை என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியதாக, அது அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அதனால்தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய அம்பாள். அதனால் அவள் ஈசித்ரி. அடுத்தது ஜெகத்காரணி. இந்த ஜெகத்தினுடைய காரணமாக அனைத்தினுடைய டெக்கோரமாக, எப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு டெக்கோரம் என்று சொல்வார்கள். அது எப்படி நடக்க வேண்டும், எப்படி எந்தெந்த இடத்துல யார் பேச வேண்டும், யார் எந்தெந்த இடத்துல அமர வேண்டும், யார் முதல்ல பேச வேண்டும், எப்படிப்பட்ட நிலைப்பாட்டுகளில் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு பெரிய நியதி. அதுக்கு பேர் டெக்கோரம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோல இந்த பிரபஞ்சத்தினுடைய டெக்கோரமாக விளங்கி கொண்டிருக்கிறாள். அதனால் அவள் அனைத்துமாக வியாபித்து கொண்டிருக்கிறாள். எப்படி ஜெகத்காரணி, இந்த ஜெகத்துக்கு காரணமாக நம்ம அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா உயிரினத்தையும் அந்தந்த நிலைப்பாடுகளிலே இருத்தி எது எப்படி இயங்க வேண்டும் என்கின்ற நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மெக்கானிசமாக, இந்த பிரபஞ்சத்தினுடைய மெக்கானிசமாக அம்பாள் இருக்கிறார், ஜெகத்காரணி. அடுத்தது நம்ம அடிக்கடி பார்ப்பது போல புத்தி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று பார்த்திருக்கோம். அப்படி சர்வ புத்தி ரூபமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புத்தியுடைய அத்தனை புத்தியுமாக அம்பாள் வியாபித்து அந்த புத்தியினுடைய இயக்கமாக இருக்கிறாள் என்று சங்கரர் இன்னொரு நிலைப்பாட்டை கொடுக்கிறார், இன்னொரு அர்த்தத்தை, இன்னொரு வியூ பாயிண்டை கொடுக்கிறார். அடுத்தது காமரூபிணி, காம பரிபாலினி, காமேஸ்வரி. காமரூபிணி, காம ஆசை என்கின்ற ஆசை இருப்பதனால்தான் பிரவೃತ್ತಿ என்பது ஏற்படுகிறது. ஒன்று எனக்கு வேண்டும், இது வேண்டும் என்கின்றது, இன்னொன்று விலக வேண்டும் என்கின்றது. விலகுதல் அல்லது இணைத்தல்
இரண்டும் ஆசையினுடைய காரணமாகத்தான் இருக்கிறது. எனவே பிரவர்த்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் கர்ம பரிபாலினி, காம பரிபாலினி. அந்த ஆசைப்பட்ட அந்த 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 நிலையை எப்படி அடைவது அல்லது எப்படி விலகுவது என்கின்ற தன்மையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்து விடுகிறதா என்றால் இல்லை. அந்தந்த ஆசைகள் ஆசைப்படுவதோடு மட்டும்தான் நம்மால் முடியுமே தவிர பலன் எங்கே இருக்கிறது என்றால் அம்பாளிடம் இருக்கிறது. அப்படி பரிபாலனம் செய்து கொண்டிருக்க அவங்களுடைய ஆசைக்கு தகுந்த நிலைப்பாட்டிலே என்னென்ன பலன்களை அளிக்க வேண்டும் என்கின்றதை பரிபாலனம் செய்து கொண்டிருப்பவள். அதான் காமரூபிணி, காம பரிபாலினி. காமேஸ்மின் அகம் காமக. சரி, இப்படிப்பட்ட காமெல்லாம் யார் என்றால் அம்பாள் கீதையில் சொல்றாங்க, பகவான் கீதையில் சொல்றார், காமோஸ்மின் அகம் காமக என்று. நான் அத்துணை ஆசையாகவும் நான் தான் பரிணமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அப்படி அத்துணையுமாக இருந்து கொண்டிருக்கிறார். மகத்தேன சேத்திரஜ ஸ்வரூபமாக இருக்கிறார். சேத்திரஜன், சேத்திரம் என்கின்ற இரண்டு பகவத்கீதையில் பார்த்தோம். சேத்திரஜ விபாக யோகம் என்று. சேத்திரம் என்றால் இந்த பிரபஞ்சம் சேத்திரம், இந்த சரீரம் சேத்திரம். சேத்திரஜன் என்றால் இந்த ஜகத்தை அறிபவன், இந்த சரீரத்தை அறிவது ஏதோ அப்படி. அப்படி மகா சேத்திரஜ ஸ்வரூபமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓம்காரத்தினுடைய வியாபகமாக, சாட்சி ஸ்வரூபமாக, துரியமாக, அகார உகார மகாரங்களிலே வியாபித்திருக்கக்கூடியவள் எவளோ அவள். அப்படிப்பட்ட அம்பாள் அந்தஸ்தித்தன் யமயதி என்று பிருகதாரண்ய உபநிஷத்திலே சொல்கிறது. அந்தஸ்தித்தன் எங்கே? அந்த அந்தம் என்றால் உள்ளே. அந்தஸ்தித்தன் யமயதி, உள்ளிருந்து கொண்டு வழிநடத்துகிறாள் என்றால் எங்கன்னா எல்லாத்திலையும் பண்ணணும். எல்லா ஜட சேதன அத்தனை வஸ்துக்களிலும் எந்த ஒரு சைத்தன்யமானது வியாபித்திருக்கிறதோ. என்னங்க சைத்தன்யம் வியாபித்திருக்கிறது ஆனால் ஜடம் என்று எப்படி சொல்றீங்கன்னா, சைத்தன்ய வியாபகம் வெளிப்படக்கூடியது நம்முடைய உணர்வு பூர்வமான அந்த கரணம் இருந்தால் அதில் வியாபிக்கிறது. அதை சேதன வஸ்து என்று சொல்றோம். ஜடவஸ்துவிலும் அம்பாளினுடைய வியாபகம் இருக்கிறது. ஆனால் அதில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை என்பது அந்த கரணம் இல்லாததனால் அங்கே அம்பாளினுடைய வியாபகம் தெரிவதில்லை. அப்படி அந்தஸ்தித்தன் யமயதி, அந்தந்த நிலைப்பாடுகளிலே எது எது இப்படி இருக்க வேண்டும் என்பதை வகுத்தான் வகுத்த வழியல்லால் கோடி என்று சொல்வது போல அனைத்துக்கும் வகுத்து கொண்டிருப்பவள், அனைத்தையும் தொகுத்து கொண்டிருப்பவள், வகுத்து கொண்டிருப்பவள். அப்படி அம்பாள் ஈசித்ரி என்கின்ற அனைத்தையும் தன்வசம் ஈட்டு கொண்டிருக்கக்கூடியது, அனைத்திலும் தன்னுடைய ஆளுமையை அனைத்திலும் செலுத்தி கொண்டிருப்பவள். அப்படி அற்புதமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். 43 ஈப்சித அர்த்தப்பிரதாயினி. ஈப்சித அர்த்தப்பிரதாயினி நம்ம முன்னால் பார்த்தோம். ஆசைப்படுவது மட்டும்தான் உன்னோட நிலை. ஆனால் ஆசைப்பட்டதில் நீ செய்யக்கூடிய செயலினுடைய விளைவை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதான் ஈப்சித அர்த்தப்பிரதாயினி. நம்ம பார்த்தோம், கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்மதி ஜடம் என்று. கர்த்துகு ஆக்ஞையா பிராப்யதே பலம். கர்த்தாவினுடைய ஆக்ஞையினால்தான் பலம் என்பது நமக்கு கிடைக்கிறது. எப்படி என்றால் அதுதான் அர்த்தப்பிரதாயினி. ஈப்சித, நீ ஆசைப்படுவதனுடைய ஆசைப்பட்டு செயல். ஆசை அவித்யா, காமம், கர்மம். அவித்தை என்பது நான் யார் என்று தெரியாது என்னை வேறொன்றாக நினைத்து கொண்டிருப்பது அவித்தை. தஸ்மின் அதற்புத்தி, அதஸ்மின் தற்புத்தி, அது அல்லாதவைகளில் அது என்கின்ற எண்ணமும்.
அதில் அது அல்லாதவற்றினுடைய எண்ணத்தையும் கொண்டிருக்கக்கூடியது. அதுதான் அவித்யா. அந்த அவித்யினால என்ன பண்ணுறோம்? பிரவೃತ್ತಿ என்பது ஏற்படுகிறது. அவித்யினாலே காமம் என்பதான் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரவೃத்திக்கு ஒரு ஊக்கத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது. அப்போ அவித்யா காமம். அந்த காமத்திற்கு பிறகு கர்மம், அதை நிறைவேற்ற வேண்டும், அதை அடைய வேண்டும் என்கின்ற பிரவೃத்தி. இப்படி இந்த மூன்றினுடைய நிலைப்பாட்டிலே அந்த கர்மத்தினுடைய பலன் எங்கிருந்து வருகிறது என்றால் அம்பாளிடமிருந்து வருகிறது. கர்த்துகு ஈப்சித தமம் கர்ம கிருதுகு என்று இன்னொரு வியாக்கியானம் கொடுக்கிறார். கர்த்துகு செய்யக்கூடியவர்களுடைய ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செயல்களினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய தமம் எது இதுக்கு மேல் இதற்கு கொடுக்க முடியாது, இதற்கு கீழே கொடுக்க முடியாது என்று ஈப்சித தமம் சரியான நிலைப்பாட்டிலே தர்மத்தினுடைய எப்படி ஒரு தராசு என்று இருக்கிறதோ அதுவாக இருந்து கர்மக்கிறது அதைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இகபர லோக சுக பிரதாயினி, இங்கு இருக்கக்கூடியதும் மற்றும் மேலுலகங்களில் இருக்கக்கூடியதாகிய அத்தனை ஆசைகளையும் அல்லது ஆசைப்பட்ட பலன்கள் அத்தனையும் யார் கொடுக்கிறார்கள் என்றால் அம்பாள் கொடுக்கிறார். அம்பாளினுடைய நியதி கொடுக்கிறது. அதுதான் இகபர லோக சுகப்பிரதாயினி. சுகப்பிரதாயினி சொல்றீங்களா? அப்ப துக்கத்தை கொடுப்பவள் அம்பாள் அல்லவா? அப்படின்னா சுகம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சுகம் துக்கம் என்கின்ற இரண்டும் அம்பாளினுடைய கருணையினால் ஏற்படக்கூடியதுதான். அதனால துக்கமும் சுகம்தான். எப்படி துக்கத்தினாலே நமக்கு பல பாவங்கள் போய்விடுகிறது. எப்படி கடன் பட்டவன் கடனை அடைத்தவுடன் சுகமா துக்கமா, அதுபோல சுக துக்கம் இரண்டே பிரதாயினிகள் பல இங்கே சுகப்பிரதாயினி என்று சங்கரன் சொல்றார். காரணம் என்ன என்றால் எல்லாமே சுகம்தான். அப்படி அந்த நிலைப்பாட்டில் இருப்பவள் அதை இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் சுகதுக்க பிரதாயினி என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஈப்சித அர்த்த பிரதாயினி, கேட்கும் வரத்தை முறைப்படி அளிப்பவள். பிரதாயினி பிரகஸ்தேன தாயினி என்று பார்த்தோம். அப்படி தகுதிக்கு ஏற்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடியவள். கர்மம் ஜடம், அதனால கர்மமே நமக்கு பலனை அளித்து விடாது. இங்க நம்ம இந்த யாரு கர்மட்டா என்று சொல்வார்கள். கர்மமே அனைத்தும் செய்துவிடும், தீமையும் நன்மையும் பிறந்தர வாரார் என்றெல்லாம் சொல்லி, நீ ஒரு கர்மத்தை செய்து கொண்டால் அந்த கர்மத்தின் மூலமாகவே நீ பலனை அடைந்து ஈவன் மோட்சத்தை கூட அடைந்து விடலாம் என்று கர்மம் தான் பிரதானம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 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 சாரார் இருந்தார்கள். அவர்களுக்கு ஹோமம் யக்ஞம் ஜபம் தபம் இவைகள் தான், இவைகளினுடைய பலனே நமக்கு மோட்சத்தை கொடுத்து விடும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பலன் கர்மமே கொடுக்காதப்பா. கர்மத்துக்கு கர்த்துகு ஆக்ஞையா பிராபியதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம ஜடம். அந்த கர்மம் என்பது ஜடமானது. அதனால அந்த கர்மம் ஜடமாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்பாள் அந்த ஜடமாகிய கர்மத்துக்கு பலன் என்கின்ற உயிரோட்டமாக, பலன் என்கின்ற வியாபகமாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். அதனால தாரதமியமாக கர்ம பலனை தாரதமியமாக செய்து கொண்டு அனைத்து செயல்பாடுகளுக்கும் விளைவாக இருக்கக்கூடியவள். ஒவ்வொரு காயேன வாச்சா மனசா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய வினைக்கு பயனாக விளங்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது கர்ம அர்த்த பிரதாயினி என்றால் கர்மத்தை செய்ய தூண்டுபவளாக இருக்கக்கூடியவள். கர்மத்தை செய்யக்கூடிய ஆசை என்கின்ற
நிலையில காமமாக நம்முடைய மனதிலே வியாபித்து நம்மை தூண்டச் செய்பவள், நம்முடைய வாசனைகளை தூண்டி அந்த வாசனை வழியாக நாம் செயல்பட வைப்பவள், செயல்பட்டு அந்த செயலுக்கேற்ற பலன் துக்கம் அல்லது சுகம் அனைத்தையும் பெறுவதற்கு காரணமாக இருப்பவள். அதான் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ, தெய்வத்தினுடைய லீலை தான். அதனால கர்மம் செய்ய தூண்டுபவளும் கர்ம பலனை அளிப்பவனும் அவள் தான். அதான் இஷ்டாபூர்த்த பிரசாயினி. இஷ்டாபூர்த்த பிரசாயினி, ஆசைப்படுகின்ற அத்துணை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவளாக அவள் பிரதாயினி, முறைப்படி கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது பக்தர்களினுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வாள். இங்கே எனக்கு பெரிய ப்ராப்ளம். என்னுடைய ஆசைகள் எத்தனையோ அம்பாளுக வச்சுருக்கேன். என்ன சீட் எழுதி கட்டுறேன், அப்புறம் 108 தேங்காய் உடைக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆசை பூர்த்தியாகவில்லையே. பூர்த்தி செய்பவள் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்றால், ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாட்டுகளிலே அந்த சைத்தன்ய வழியிலே பதிக்கப்படுகிறது. நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுது. அந்த ரிஜிஸ்டரான அந்த செயல்பாட்டு அந்த எண்ணத்தினுடைய விளைவு என்றைக்காவது ஒரு நாள் விளைவு பெற்றே தீரும். விதைக்கப்பட்டு விட்டது. அந்த விதைக்கப்பட்டது என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ரூபத்திலே உன்னுடைய கர்ம பலனினுடைய தன்மையை பொறுத்து பிராரப்தத்தினுடைய அடிப்படையிலே போய் சேர்ந்து விடுகிறது. அப்படி பிராரப்தத்தினுடைய அடிப்படையிலே சேர்ந்ததனால்தான் ஒருத்தருக்கு ஒன்றை பார்த்தவுடன் பிரியமாக இருக்கிறது, அதே வஸ்து இன்னொருவருக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏப்பான ரெண்டும் ஒரே வஸ்து தானே. அப்போ இவர் பூர்வ ஜென்மத்திலே அல்லது இகப்பர ஜென்மங்களிலே அவருடைய மனதிலே தோன்றிய விருப்பு அல்லது வெறுப்பினுடைய தன்மை அந்த வாசனைகளிலே பதித்து விடுகிறது. அந்த வாசனைகளிலே பதிந்த அவை எப்போதாவது அதற்காகவே பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது வருகிறது. ஒன்று இஷ்டம் அல்லது வெறுப்பு என்கின்ற இரண்டுக்காகவும் நாம் பிறப்பெடுக்க வேண்டிய தன்மை என்பது எப்படி ஜடபரதர் என்கின்ற ஒரு பெரிய முனிவர், ஜடபரதர் மனநசீலாக இது முனிகி, மனநத்திலேயே திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பேர் தான் முனி. முனினா முனீஸ்வரன் ஜடாமுடி வச்சிருக்கிறவர்கள மனநசீலாக இது முனி. முனி என்றால் முனி ஈஸ்வரன் மனநத்திலேயே இருந்து கொண்டு மனநத்தை ஆளுமையாக வேறு எந்த நிலைப்பாடும் இல்லாமல் யார் அந்த ஈஸ்வரத்துவமாக மனதில் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு பேர் முனீஸ்வரன். நம்ம நினைக்கிற காவல் தெய்வம். ஏப்பா முனீஸ்வரனை காவல் தெய்வம் சொன்னாங்க. மனநசீலாக மனநத்திலே நிலைத்து கொண்டு மனநத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் அந்த மனநத்தை தவிர வேறு எதுவும் வந்தாலும் அதை மனநத்தை காத்து கொண்டிருப்பவர். அதனால முனீஸ்வரன் காவல் தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய அந்தக்கரணத்துக்கு, நம்முடைய நல்ல விருத்தி பிரவாகத்துக்கு காவலாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு முனி ஈஸ்வரன் என்று சொல்லுவார். அதனால் முனி என்றால் ஏதோ பேய் பிசாசு போல ஒரு காவல் தெய்வம் என்றெல்லாம் சொல்வது அதனுடைய விளக்கம். எப்படி இந்த கிராமத்தை அந்த காவல் தெய்வமானது காக்கிறது. எந்த கிராமத்தை? உன்னுடைய விருத்தி கிராமத்தை காவல் தெய்வமானது காத்து மனன நிலையிலிருந்து வெளிப்படாமல் மாறுபடாமல் காத்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான் முனி. அந்த ஜடபரதம் என்பவர் அப்படிப்பட்ட ஒரு முனி. அந்த முனி என்ன பண்ணார்? ஒரு மானின் மேலே ஆசை வைத்து விட்டார், அன்பு வைத்து விட்டார். அன்பு வைத்த அவர் இறக்கப் போகிற போது அந்த மான் முன்னால் வருகிறது. அந்த மானை பார்த்த உடனே அதனால் நம்ம போய்விட்டால் இந்த மானை யார் காப்பாற்றுவார்கள், எப்படியாவது இந்த மானை காப்பாற்ற வேண்டுமே என்று மான் 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 என்று நினைத்து கொண்டே போயிட்டார். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், இறக்கப் போகிற போது உன்னுடைய மனதிலே எந்த விதமான எண்ணங்கள் வியாபித்திருக்கிறதோ அதற்கு தக்கபடி தான் உன்னுடைய அடுத்த பிறவி என்பது கிடைக்கும். அதனால் இவர் என்ன பண்ணார்? மான் என்று நினைத்தவுடனே மானாக பிறந்தார். அந்த ஆசை தீருகிற வரை மான் வடிவமாக இருந்து மோட்சம் பெற்றார்.
எப்படிங்க மான் வடிவமாக இருந்து மோட்சம் பெற முடியுமா என அதிகாரி சரீரம் பாருங்க, எத்தனை கேள்வின்னு நினைக்கிறீங்க. அதிகாரி சரீரம் என்று இந்த மனுஷ சரீரத்தை சொல்கின்ற போது மான் வடிவிலிருந்து அவர் எப்படி மோட்சத்தை பெற்றார் என்றால், இல்லப்பா என ஒரு பிராரப்தம் என சேஷ பிராரப்தம் என்பது ஒன்று இருக்கிறது. சேஷ பிராரப்தம் என்றால் இந்த பிராரப்தத்தை அனுபவித்து முடித்து விட்டோம், ஆனால் மறுபடியும் பெறுகின்ற ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு சிலர் எப்படி இவர் சுகபிரம்மம் ஒரு ஒரு பிராரப்தத்தினாலே அவர் அடைந்த அந்த ஞானமானது முழுமையாகிவிட்டது ஒரு பிராரப்தத்தில். ஆனால் அந்த பிராரப்தத்தினுடைய முழுமையானது இன்னும் தொக்கி நிற்கின்ற காரணத்தினாலே பிறக்கும் போதே ஞானியாக பிறந்து பலருக்கு ஞானத்தை அழைத்து விட்டு போனார். அதுபோல தான் ஜடபரதரும் சேஷ பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிராரப்தம் இந்த மானின் மேல் வைத்த சேஷ பிராரப்தமானது மானாக பிறந்து மான் சரீரம் போனவுடன் மோட்சத்தை பெற்றார். இப்படி இத்தனை விளக்கங்கள் தேவையாக இருக்கிறது. சாஸ்திரத்தில் ஒன்றொன்றும் எடுத்து பார்த்தோம்னா போய்கொண்டே இருக்கும். ஏன் என்ன என்று கேட்டால் ஒன்றொன்றுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஏன்னா இதை அறியாமல் நம்ம மனுஷ சரீரத்தில் தான் மோட்சம் அடைய முடியும் என மனுஷத்துவம், மூச்சுத்துவம், மகாபுருஷ சம்சயம், ஏதத்ரயம், ஈஸ்வர அனுகிரகா தேவை என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மனுஷத்துவம் மட்டும்தான், மனித சரீரம் மட்டும்தான் மோட்சத்துக்கு தகுதியுள்ளது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் ஜடபரதன் மோட்சம் அடைந்தார் மானாக பிறந்து. அப்படின்னா சேஷ பிராரத்தம் இருக்கிற போது அவர் சரீரம் மட்டும்தான் உற்பத்தி தோன்றி மறைந்து விடுகிறதை தவிர அந்த ஞானம் என்பது இருக்கிறது. இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அப்படி பக்தர்களினுடைய ஆசையை பூர்த்தி செய்பவராக மானாக பிறந்தாலும் அவரது தன்மை என்பது மாறாமல் இருந்து அந்த மான் என்கின்ற வடிவத்தை தந்து அவருடைய ஆசையை பூர்த்தி செய்து ஞானத்தையும் அளித்து மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி எப்படி என் பாவம் தன் பவதி, எதெல்லாம் நீ நினைக்கின்றாயோ அதற்காகவெல்லாம் அம்பாள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது வாஞ்சித அர்த்தப்பிரதாயினி. வாஞ்சித அர்த்தப்பிரதாயினி என்று இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஈசித்த அர்த்தப்பிரதாயினி என்கின்ற அந்த வார்த்தைக்கு பகவான் வாஞ்சித அர்த்தப்பிரதாயினி, அதாவது இதைதான் சொல்றாங்க, எத்பாவம் தத்பவதி என்று. எனக்கு இறைவனிடம் என்ன கேட்பது என்று தெரியவில்லை, எதை கேட்டாலும் பகவான் கொடுத்துடுவார், என்ன பண்ணுறதுன்னா அதனால தான்ப்பா ப்ராப்ளம். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு கேட்பது என்றது எனக்கு எதென்று தெரியாது, கேட்கத்தக்கது நான் அறியேன், கேட்கறதுக்கும் தெரியாது, கேட்கப்படுகின்ற பொருளை பற்றியே தெரியாது, அதனால நீயே கொடுத்துரு என்று சொன்னார். அப்படி வேண்டத்தக்கது நீ அறியோ அப்படின்னு ஒரு இது சொல்றார். அதுபோல இந்த அனைத்தும் நீ எதுவாக ஆசைப்பட்டு வாஞ்சிதம் என்றால் கேட்கப்பட்டு உளப்பூர்வமாக எதையெல்லாம் நீ வேண்டுதல் செய்கிறாயோ அதுவாக எல்லாம் அர்த்தப்பிரதாயினி, அனைத்தையும் அர்த்தங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவள். அதாவது இன்னொரு விளக்கத்தில் சொல்றார், அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக சொல்றார், சதுர்வேத புருஷார்த்த காமதுக்கு. சதுர்வேத புருஷார்த்தம் 4 விதமான புருஷார்த்தங்களிலே பாருங்க, அம்பாள் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? புருஷார்த்தத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கிறார். எனவே புருஷார்த்தம் என்பது மிக மிக அவசியமானது. அதனால காமதுக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஆசை அனைத்தையும். ஆனால் எப்படி? புருஷார்த்த காமப்பொருள், உன்னுடைய ஆசை எதில் நீ வைத்திருக்கிறாயோ அதனால்தான் புருஷார்த்த நிச்சயம் என்பது மிக மிக அவசியம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படியே தர்ம அர்த்த காம மோட்சம் என்கின்ற 4 விதமான புருஷார்த்தத்திலே நீ எதில் நிலைத்திருக்கிறாயோ, எதில் பிரவர்த்தி செய்கிறாயோ அது உனக்கு கிடைக்கக்கூடிய காமதுக்கு காமதேனு என்கின்ற அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக விளங்குகிறார்.
முன்னால் பார்த்த ஈப்சிதா அப்படின்னா உபநிஷத்துக்களினால் விளக்கப்படுபவள் என்கின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். ஈப்சிதா என்றால் யார் ஒருவர் எந்த ஒரு வஸ்துவானது உபநிஷத்துக்களினால் விளக்கப்படுகிறதோ அது அப்படின்னு சொல்றார். உபநிஷத்துக்களினால் சொல்லப்பட்ட அந்த சாதனா ரூபமாக விளங்குபவள் என்று இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதாவது சிரவண மனன நிதித்தியாசனங்களிலே எந்த ஒன்று வியாபித்திருக்கிறது, சிரவணத்திலே எது வியாபித்திருக்கிறது, அந்த சிரவணமானது மனனமாக ஆகிற போது அந்த அறிவிலே எந்த ஒன்று வியாபித்திருக்கிறது, அதுவே நிதித்தியாசனமாக ஆகி நிஷ்டாவாக ஞான நிஷ்டையாக இருக்கிற போது அதுவாகவே அவள் என்கிறார். அதனால ஞான பல தாதாவாக இருக்கக்கூடியவள் அம்பாள் பரவித்யா ஸ்வரூபிணி. அதனால அவள் அப்படி இருக்காள். பரவித்யா ஸ்வரூபிணி. பரவித்யா ஸ்வரூபிணினா வித்தையில 2 விதம் என்று உபநிஷத்தில் பார்த்தோம். பரவித்யா அபரவித்யா என்று. அங்கே மிகப்பெரிய குழப்பத்தை அந்த உபநிஷத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது உபநிஷத்துக்களினுடைய வாக்கு எதியா பரவித்தை, எது அபரவித்தை என்றால், அபரவித்தை என்றால் 4 வேதங்கள், ஷடங்கங்கள், புராணம், இதிகாசம், இன்னும் என்னென்ன இருக்கிறதோ 6 அங்கங்கள் அத்தனையும் என்ன அபரவித்யாக்கள். இல்லையா? நம்ம வேதம் தான் பரவித்யா என்று சொல்கிறோம். வேதத்துக்கு மேலே எதுவும் இல்லை, வேதம் தான் நமக்கு பிரமாணம். அப்போ வேத பிரமாணமாக இருக்கக்கூடிய ஞானம் தரக்கூடியது அது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதை அபரவித்தை என்று சொல்கிறீங்களே. அப்போ பரவித்தை எதுனா வேதத்தினுடைய அர்த்தம் தான் பரவித்தை. வேதம் பரவித்தை அல்ல. ஏன்னா சொல்லுகிற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்து. பாராயணம் பண்ணுறவங்கெல்லாம் போய் சேர்ந்துட மாட்டாங்கப்பா. பொருளுணர்ந்து பாராயணம் செய். அந்த 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 மகா வாக்கியத்துக்கு அர்த்தபூர்வமாக உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது உன்னுடைய பாவனை. அந்த பாவனையில் இருக்கக்கூடியது தான் அந்த பரவித்தை. பாவனையில் தான் இருக்கிறது பரவித்தை. அப்படி மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய அத்துணை சாதனைகளிலும் வியாபித்து சாத்தியமாகவும் இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால சாதன சாத்தியமாக அத்துணையுமாக இருக்கக்கூடியவள். சரி, அம்பாள் பரவித்யா பிரதாயினி அப்படின்னு சொன்னா அபரவித்தை யாருன்னா அவளும் அவள் தான், அதுவும் அவள் தான். அபரவித்தை என்பது நம்முடைய வேதத்தினுடைய பூர்வபாகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தினுடைய பூர்வபாகமாக மந்திர வடிவமாக அபுருஷேயம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களினால் சொல்லப்படாத வாக்கியங்களாக இருக்கிறாள். மனிதர்களினால் சொல்லப்படாத வாக்கியங்கள் என்று எப்படி சொல்கிறோம் என்றால், இதற்கு முன்னாலே யாரும் சொன்னதில்லை, அதற்கு பின்னாலே இதுவரைக்கும் இதை பற்றிய விளக்கங்கள் யாரும் சொல்ல முடியாது, அதை மறுதளிக்க முடியாது. முன்னொரு PhD வாங்கி இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நீ நெகேட் செய்ய முடியாது. ஹிட்ஸாங் போல எப்படி ஒரு ஒரு படத்தில் வந்த பாட்டு இந்த பிரபஞ்சம் இந்த இந்த நாடு முழுவதும் வியாபித்து யார் பார்த்தாலும் அதையே முழுகி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹிட் சாங்கானது எது வரைக்கும் இருக்குதுன்னா, இன்னொரு ஹிட் வந்து அடிச்சுன்னா அது போயிடும். அப்போ அது ஹிட் சாங் ஆகிடுது, இது ஹிட்டட் சாங் ஆகிடுது. அதுபோல இந்த வேதத்தை யாராவது மறுதளித்து இன்னொரு வேதத்தை புதிதாக சொல்ல முடியுமா? வேதம் புதிது முடியாதப்பா, வேதம் புதிதல்ல. ஏன்னா புராணம் என எப்பொழுதும் மாறாத புதிது வேதம். அது அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மறையில பூர்வபாகமாக இருக்கக்கூடிய அபுருஷேயம் என்று சொல்லக்கூடியதும் மறுபடி யாராலும் சொல்ல முடியாததும் வேற யாராலும் விளக்க முடியாததும் ஆகிய அந்த விஷயங்கள், அந்த ஞானத்தை இதற்கு முன்னால் யாரும் சொன்னதில்லை. எல்லாம் தெரியும், உனக்கு குச்சி தெரியும், மந்திரம் தெரியும், நெருப்பு தெரியும், நெய் தெரியும், ஆனால் அதனுடைய விளைவு எது என்று உனக்கு தெரியாது. எதை சேர்த்தால் எதது யானை பார்த்த குருடர்கள் எப்படி ஒன்றொன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தொகுப்பு மட்டும் யானையாகி விடாது. அதனுடைய நாம ரூபத்தோடு சேர்ந்த அர்த்தத்தை கொடுக்கும் போது தான் அது யானையாகிறது. அதுபோல தான் வேத மந்திரங்கள் கேட்டல், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை செய்ய வேண்டும், விதி நிஷேதம்
என்பதெல்லாம் கேட்கலாக இருக்கிறது. அதை யார் ஒருவர் பயன்படுத்தி அந்த அந்த வேதத்தினுடைய மந்திர பலனை அனுபவிக்கும் போதுதான் அங்கே அம்பாள் பிரசித்திக்கிறார். அதுதான் அபுருஷேயம், அதுதான் அபுருஷேயம். குச்சி என்பது புருஷேயம், உனக்கு தெரியும், குச்சி என்பது தெரியும். ஆனால் குச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலையினால் வரக்கூடிய மாறுதல்கள், ரியாக்ஷன் என்ன என்பது உனக்கு தெரியாது. அதனால பரவித்யா நிவர்த்தி மார்க்கத்துக்கு, அதே போல பிரவர்த்தி மார்க்கத்துக்கு என்று சொல்ல அபரவித்யா என்று பர அபரவித்யாவாக இருக்கிறார். அப்படி அனைத்து கேட்டவர்க்கு கேட்டபடி கொடுக்கிறார். அவள் பிரவர்த்தி மார்க்கமாக இருந்தாலும் அவள்தான் அந்த பலனை கொடுப்பவள், நிவர்த்தி மார்க்கமாக இருந்தாலும் அவள்தான் அந்த பலனை கொடுப்பவள். அதனால சதுர்வேத புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவளாக, பிரவர்த்தி புருஷார்த்தங்களினால் நிவர்த்தி புருஷார்த்தங்களினால் இரண்டிலும் அனைத்துமாக வியாபித்திருந்து வேதாந்தங்களை படிப்பதற்கு நாம் கிரந்தங்களை கேட்டு படித்து உணர்ந்து கொள்கிறோம். அப்படி கிரந்தங்களின் ரூபமாக வேதாந்தமாக வியாபித்திருப்பவள், வேதாந்த சப்தமாக இருப்பவள், அந்த சப்தத்தில் ஏற்படக்கூடிய விளைவாகிய ஞானமாக இருக்கக்கூடியவள். அப்படி அனைத்துமாக ஈசித அர்த்த பிரதாயினி என்று அம்பாள் அனைத்துமாக இருக்கிறார். அதே போல முன்னால் பார்த்த அதே மந்திரத்தினுடைய அர்த்தபூர்வம் போல இன்னொரு மந்திரத்தை சொல்றார். ஈத்ரிக் இதி அவிநிர்தேஷ்யா, இவ்விதம் இருப்பவள் என்று யாராலும் சுட்டி காட்ட முடியாதவள். ஏனென்றால் அப்பிரமேய வத்து, அப்பிரமேயோ ஹிருஷிகேஷோ அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்பிரமேயம் என்றால் பிரமாணங்களுக்கு எது லக்காகிறதோ அது பிரமேயம். அப்போ பிரமாணத்தினால் அறிந்து கொள்ளக்கூடியது பிரமேயம். அப்படி பிரமாணங்களினால் அறிய முடியாதவள். ஏன் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், எந்த லட்சணமும் இல்லாதவள். நம்ம பார்த்துருக்கோம் ரூடி, குணம், கிரியா, நாமம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தைக்கு இலக்காகக்கூடிய குணங்கள் எதுவும் இல்லாத, லட்சணம் எதுவும் இல்லாததுனால, அதனால இவள் குணம் குறியற்றவளாக இருக்கிறாள். இந்த இப்படிப்பட்ட இந்த பரிணாம வடிவங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால் குணத்திலிருந்து. குணத்திலிருந்து இன்னொரு குணம், அதே குணம்தான் வரும். அப்போ அசேஷ குணசாலினி அதிமதுர சாபகத்தாம் அபரிமிதாம் மோத பானசௌபாக்கியாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி, அபிநவ குணசுந்தரி என்று. குணம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு ஆகிவிடுகிறது. ஆனால் அபிநவம் என்றால் எல்லா குணங்களுக்கும் உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. எப்படி பிளெயின் நிறமாக இருக்கக்கூடிய ஒரு 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 பேப்பரில் பல வண்ணங்களை நீ தீட்ட முடியும். அதுபோல அம்பாள் அத்துணை குணங்களுக்கும் ஆதாரமாக இருந்து குணத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டு இந்த நாமரூபங்களுக்கும் குணத்திற்கும் ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவள் அகோச்சரம். அவளை நீ அறிந்து கொள்ள முடியுமா என்றால் இந்திரிய மனங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அவள். அதனால பிரமாண அகோச்சரம், பிரமா அச்ச கரணம் நம்ம முன்னால் தெளிவாக பார்த்துருக்கோம். அப்படி எந்த ஒன்று நம்முடைய அறிவுக்கு கருவியாக இருக்கிறதோ அதற்கு பெயர் இந்த பிரமாணம். அந்த பிரமாணங்களுக்கு அகோச்சரமாக இருக்கிறார். பிரத்யட்ச, அனுமான, அனுமேயம், அனுபலப்தி, அர்த்தாபக்தி, சப்தம் என்று சொல்லக்கூடிய அத்துணை பிரமாணங்களும்னாலும் அறிய முடியாதவளாக அம்பாள் இருக்கிறாள். நம்ம இதை முன்னாலே பார்த்துட்டோம். அப்படி என்றால் சப்த பிரமாணத்தினால் அறிய முடியும் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்றால், சப்த பிரமாணமானது அம்பாளை நேரடியாக
சுட்டி காட்டவில்லை. தடஸ்த லட்சணமாக அறியாமையை போக்குகிறது. இது அல்ல என்று விளக்கி அதை காட்டுகிறது. அதனால அதைத்தான் உபநிஷத்துக்கள் சொல்கிறது. என் சக்ஷுஷா ந பஷ்யதி, என் மனசா நமடுதே என்று மனதினாலும் அறிய முடியாது, கண் போன்ற இந்திரியங்களினாலும் அறிய முடியாது என்று. அப்புறம் எப்படித்தான் அறிய முடியும்னா பாருங்க, எந்த ஒன்றை அறிய முடியாது அப்பிரமேயம் என்று சொல்கிறதோ அதே சாஸ்திரமானது பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறது. பரபிரம்மத்தை அறிவதற்கு எப்படி முடியும் என்றால் சாஸ்திர யோனித்வார், சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். அப்போ சாஸ்திரத்தின் மூலமாக அறிய முடியும், ஆனால் சப்த பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டது என்றால் ஒரே குழப்பம். அதனால் இந்த திருஷ்ய விவேகம் போல பார்ப்பவர் பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து வேறு என்று விலக்கி காட்டுகிறது. அதுதான் சாஸ்திரத்தினுடைய வேலை. சாஸ்திரத்தின் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்ளலாம் என்றால் சாஸ்திரம் அது அல்லாதவைகளை விலக்கி காட்டுகிறது. அடுத்தது ஈஸ்வரத்துவ விதாயினி, ஈஸ்வரனோடு இணையச் செய்பவள் என சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் போன்றவைகளின் மூலமாக நம்மை ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை கொடுக்கக்கூடிய விதாயினி, ஈஸ்வரத்துவத்தை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வித்தையாக இருக்கிறார். தொம்னா என்னன்னா, தொம் என்றால் அது அதனுடைய தன்மையாக இருக்கக்கூடியது. அதாவது மரத்துவம் அப்படின்னா மரம் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருளாக எந்த ஒன்று விளங்கி கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் மரத்துவம். இப்போ மரத்துவத்தை மரத்திலிருந்து எடுக்க முடியாது. மரம் என்கின்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கக்கூடியதை அதிலிருந்து எடுக்க முடியாது. அப்படி அந்த ஒரு தன்மையினுடைய லட்சணமாக விளங்கக்கூடியவள். அப்போ ஈஸ்வரத்துவம் என்பது ஈஸ்வரன் என்கின்ற சைத்தன்ய சுரூபத்திலே ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடியவைகளுக்கு பெயர் ஈஸ்வரத்துவம். சைத்தன்ய சுரூபத்திலே ஜீவத்துவம் என்பதை, ஜீவத்துவம் என்றால் ஜீவனுக்குண்டான குணங்குறி அடையாளங்கள், அவைகளையெல்லாம் ஜீவனில் ஏற்றி பார்க்கிற போது அதற்கு பெயர் ஜீவத்துவம் என்கிறோம். ஈஸ்வரனிலிருந்து ஈஸ்வரத்துவத்தையும் ஜீவனிலிருந்து ஜீவத்துவத்தையும் எடுத்து விட்டால் சைத்தன்ய சொரூபம் என்கின்ற சொரூபம் வருகிறது. அதனால் இந்த சொரூபம் என்கின்ற தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம் போன்ற விசேஷ நிலைகளினாலே அஞ்ஞானத்தினால் ஆவரண விட்சேப சக்தியினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய இவைகளை எல்லாம் என ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்பவைகளெல்லாம் எதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த துவம் என்று சொல்லக்கூடியது. அந்த துவம் என்றால் அந்த அந்த அது எல்லாம் அர்த்தமல்ல. ஈஸ்வரத்துவம் அப்படின்னா அதுவாக இருக்கக்கூடிய தன்மை, அதுவாக காட்சியளிக்கக்கூடிய தன்மை, இவைகளையெல்லாம் எடுத்து விட்டால் ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் என்பவைகள் எல்லாம் விலகி அகண்டாகார சைத்தன்ய சொரூபம் என்கின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அகண்டாகார ஞான சைத்தன்ய சொரூபத்தை கொடுக்கக்கூடிய கிளாஸுக்கு அப்புறம்